வணக்கம். இந்த ஆன்மீகமும் ஆரோக்கியமும் என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நாம் உயிர் வாழ்வதற்கு தினமும் உணவை உட்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த உணவை அதிகமாக உட்கொண்டாலோ குறைவாக உட்கொண்டாலோ நமது உடல் நலம் கெட்டுவிடும். இன்று நாம் ஜீரண மண்டலத்தை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இங்கு நம்மிடையே 3 சிறப்பு விருந்தினர்கள் வந்துள்ளனர். நமது முதல் சிறப்பு விருந்தினர் சகோதரி பிரம்மகுமாரி சுதா அவர்கள். இவர்கள் கடந்த 27 ஆண்டு காலமாக ராஜயோகாவை பயிற்சி செய்து வருகிறார். கடந்த 18 ஆண்டு காலமாக தன்னை முழுமையாக இந்த ஆன்மீக சேவையில் அர்ப்பணித்துக் கொண்டுள்ளார். வணக்கம் சிஸ்டர். வணக்கம். நமது இரண்டாவது சிறப்பு விருந்தினர் டாக்டர் கோகிலா அவர்கள். இவர்கள் கடந்த 20 ஆண்டு காலமாக ராஜயோக பயிற்சியை செய்து வருகிறார். இவர் ஓர் மகப்பேறு மருத்துவர். வணக்கம் டாக்டர். வணக்கம். நமது மூன்றாவது சிறப்பு விருந்தினர் கார்த்திக் அவர்கள். இவர்கள் கடந்த 20 ஆண்டு காலமாக ராஜயோகா பயிற்சியை செய்து வருகிறார். கடந்த 18 ஆண்டு காலமாக யோகாசன பயிற்சியும் இவர் பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். இவர் ஒரு யோகாசன மையத்தையும் நிறுவி இருக்கிறார். வணக்கம். வணக்கம் பிரதர். முதல் கேள்வி உங்ககிட்ட தான். வஜ்ராசனம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வஜ்ராசனம் என்றால் என்ன? இதனுடைய நன்மைகள்லாம் என்னன்னு நீங்க விளக்கி கூற முடியுமா? வஜ்ராசனம் படத்தில் காட்டியவாறு முழங்கால் போட்டு பின்பு கால்களின் மீது அமரவும், கைகளை தொடை மீது வைத்து நேராக நிமிர்ந்து பார்க்கவும். இந்த ஆசனத்திலும் மூச்சு சீராக இருக்க வேண்டும். இதைப்போல ஒரே முறையாக தொடர்ந்து 10 நிமிடம் செய்ய வேண்டும். முடியாதவர்கள் 3 நிமிடமாக 2 முறை செய்யலாம். ஒவ்வொரு ஆசனத்தையும் செய்த பிறகு ஒரு 3 நிமிடங்கள் நிதானமாக படுத்து ஓய்வு எடுத்துக்கணும். அதற்கப்புறம் தான் நம்ம எழுந்திருக்கணும். வஜ்ராசனம் அப்படிங்கிறது ஆசனத்தில் மொத்தம் 84 லட்சம் வகையான ஆசனம் இருக்குது. அதில் ஒரு ஆசனத்துக்கு பேர் தான் வஜ்ராசனம். அது நம்ம 2 கால்களை மொட்டி கால்களை மடக்கி நம்ம விரிப்பில் உட்காந்து தொட மேலே கைகளை வச்சு நேர்கோட்டில் பார்க்குற மாதிரி நம்ம செய்வோம். அந்த பயிற்சி பண்ணுறதுனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மொத்தம் 84 லட்சம் ஆசனத்தில் அந்த ஒரு ஆசனத்தை மட்டும் சாப்பிட்ட பிறகு நம்ம போடலாம். எப்பயுமே யோகாசன பயிற்சி முறையில் சாப்பிட்ட பிறகு 3 மணி நேரம் கழித்து தான் நம்ம யோகாசன பயிற்சியை மேற்கொள்ளணும். ஆனால் இந்த ஒரு ஆசனம் மட்டும் இந்த பாதையில் விதிவிலக்கு. இது நம்ம சாப்பிட்டு முடித்த உடனே நம்ம இதை போடலாம். மேலும் இதோட ஒரு சிறப்பு விசேஷம் என்னென்னா, இந்த ஆசனத்தை போட்ட நிலையிலேருந்தே நம்ம உணவு சாப்பிடலாம். இதோட பலன் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டால், ரொம்ப எளிதான ஆசனம். எல்லா வயதுக்காரங்களும் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஆசனத்தை நல்லா போடலாம். ஆனால் இது ரொம்ப எளிதான ஆசனம். இதோட பலன்கள் மிகவும் அற்புதமானது. நமக்கு நிறைய பலனை தரக்கூடியது. முதல்ல இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜீரண உறுப்புகளை பூரா நல்லா இயங்க வைக்கும். நம்ம எவ்வளவு கனத்த உணவு சாப்பிட்ருந்தாலும் கூட நம்ம ஒரு 10 நிமிடம் இந்த பயிற்சியை சாப்பிட்ட உடனே நம்ம போட்டோம்னா எவ்வளோ கனமான உணவு கூட செரிச்சிரும். அதாவது சொல்லுவாங்க, கல் கூட கரைஞ்சி போயிருமா இந்த ஆசனத்தில். கல்லை சாப்பிட்டுட்டு நம்ம உட்காந்தா கூட கரைஞ்சி போயிருமா, அவ்வளோ சக்தி இந்த ஆசனத்துக்கு உண்டு. மேலும் இதோட பயன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூக்கம் வரல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னால் இந்த ஆசனத்தை ஒரு 10 நிமிடத்துலேருந்து 15 நிமிடம் வரைக்கும் அவங்களால எவ்வளோ உட்கார முடியுமோ அவ்வளோ நிமிடம் உட்காந்து மனசை நிதானமாக வச்சுருந்து அந்த ஆசனத்தில் உட்காந்துருந்தாங்கன்னா, அந்த ஆசனத்துலேருந்து வெளியில் வந்தோடனே தன்னால் கண்கள் சொருகி அவங்கள போய் படுக்க சொல்லும். அவங்க அப்படியே தூங்கிடுவாங்க. அந்த ஒரு சிறப்பு தன்மை இந்த ஆசனத்துக்கு உண்டு. மேலும் முட்டி வலி, முட்டி கால் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்கிறவங்க இந்த ஆசனத்தை போட்டாங்கன்னா அந்த முட்டி வலியோட அவங்களுக்கு குறையும். இந்த முட்டி வலி இருக்கிறவங்க இந்த ஆசனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ஆசனத்தில் இன்னொரு சிறப்புத்தன்மை என்ன அப்படின்னா, தியானத்துக்கு இந்த ஆசனம் ரொம்ப ரொம்ப உகந்தது. நம்மளுடைய
பண்டைய காலத்து யோகியினால் தியான ஆசனத்துலேயும் இந்த ஆசனம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆசனத்தை போட்டுக்கிட்டு நம்ம தியான பயிற்சியை மேற்கொண்டோம்னா நம்மளுடைய மனது விரைவாக நம்ம குவிக்கணும்னு நினைக்கக்கூடிய இடத்துல குவிக்கும். ஒரு வஜ்ரம் போல, அதாவது உறுதியான வைரம் போல மனநிலையை உருவாக்குவதற்கான ஆசனம் தான் இந்த வஜ்ர ஆசனம். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆனா இந்த ஆசனம் செய்வதற்கு முன்னால் வேற ஏதாவது ஆசனம் செஞ்சுட்டு இந்த ஆசனத்தை செய்யணுமா, இல்ல நேரடியா வஜ்ராசனம் செய்யலாமா? பொதுவாக ஆசனம் பண்ணுறதுக்கு முன்னால் உடலை தளர்த்துதல், உடலை அந்த ஆசனத்துக்கு நம்ம தயார் பண்ணணும். எல்லா தசை நார்களையும் நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும். அது ரொம்ப இறுக்கமாக இருக்கும், அந்த நரம்புகள்லாம் ரொம்ப இறுக்கமாக இருக்கும். அதை நம்ம லூஸ் ஆக்க வச்சுக்கணும். அந்த பயிற்சி முறையை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த வார்மப்புன்னு சொல்லுவாங்க, அந்த உடலை தயாரிச்சுட்டு அதற்கப்புறமா நேரடியாக நம்ம இந்த வஜ்ராசனம் போடலாம். உடனடியாக போய் உக்காந்தாங்க அப்படின்னா எங்கேயாவது பிடிச்சிக்கும், கால்களில் வலி வரும், இல்லை சில நேரங்களில் எலும்பு ஃப்ராக்சர் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட உண்டு. அதனால் நம்ம அந்த முறைப்படி அந்த வார்மப்லாம் பண்ணிவிட்டு அதற்கப்புறமா அந்த வஜ்ராசனம் மற்ற ஆசனங்களை பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்த ஒரு கேள்வி, யாரெல்லாம் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? இந்த ஆசனம் எல்லாருமே செய்யலாம். இந்த கணுக்காலில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறவங்க, மொட்டியலில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறவங்க, அந்த மாதிரி கால்களில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கவங்க இதை செய்யலாம். ஒரு தக்க யோகா நிபுணரோடைய மேற்பார்வையில் செய்யலாம். அவங்களா இதை பார்த்துட்டு செய்யக்கூடாது. மற்றபடி எல்லா வயதுக்காரங்களுமே இந்த ஆசனத்தை தாராளமாக செய்யலாம். ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த ஆசனத்தை செஞ்சா உடல் கூட வஜ்ரம் மாதிரி ஆயிடும்னு சொல்ல வர்றீங்க. அடுத்த கேள்வி நம்ம டாக்டர்கிட்ட தான். இன்றைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் நிறைய வந்துடுச்சு. இப்போ உணவு பழக்க வழக்கங்கள்லேருந்து எது எடுத்தாலும் மாற்றங்கள் வந்துடுச்சு. அதனால ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, வாயு தொல்லைகள் இருக்கு, உடல் பருமன் கூட அதிகமாக ஆயிருக்கு. ஸோ இந்த கோளாறுகள்லாம் ஏன் வந்திருக்கு? இதற்கு ஏதாவது வழி இருக்கா? இதை பற்றி ஒரு விளக்கம் தர முடியுமா? ஜீரண மண்டலத்தில் நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு நாம தான் காரணம். பசித்த பின் புசி அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி யாருமே பசியை நினச்சி பார்க்குறதே இல்லை. பசி வர நேரத்தில் அவங்களால சாப்பிடவும் முடியலை. ஒரு பக்கம் வேலை, இன்னொரு பக்கம் கவனக்குறைவு. நேரத்துக்கு யாருமே சாப்பிட்றதில்ல, நேரம் கடந்த சாப்பாடு. இன்னொன்று என்னென்னா, சில சமயத்தில் எல்லாரும் அப்பப்போ என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்றாங்க, பார்த்ததை சாப்பிட்றாங்க, கிடைச்சதை சாப்பிட்றாங்க. இன்றைக்கி இப்போ நமக்கு இந்த வயிற்றுக்கு இந்த நேரத்தில் இது தேவையா, ஆல்ரெடி போட்டிருக்கிறது இன்னும் டைஜஸ்ட் ஆகி முடிச்சிருச்சா, அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. அப்படி இல்லாமல் அவங்க பாட்டுக்கு கிடைச்சது அந்த நேரத்தில் பார்த்தது தங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சாப்பிட்றாங்க. இப்படியெல்லாம் சாப்பிட்றதுனால ஆக்சுவலாக அந்த டைஜஸ்ட் சிஸ்டமே மாறி போயிடுது. மாறுறதுனுடைய எஃபெக்ட் என்ன ஆகிடுதுன்னா, இரைப்பையில் புண்ணு வருது. அது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வரும்போது ஃபுட் ஸ்டெப் போகலையே, அந்த நேரத்தில் எப்படி அது நியூட்ரலைஸ்ட் ஆகும்? அது ஆகாது. அப்போ என்ன ஆகுது? அல்சர் வருது. அதோட அவங்களுக்கு இப்போ இருக்க ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, எல்லாருமே யூனிவர்சலாக சிகரெட்டு, பீடி இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அதனாலேயும் அந்த இரைப்பை அதனுடைய தன்மை இழந்து போகுது. அல்சர், இன்றைக்கி அல்சர் இல்லாதவங்க இல்லைன்னு தான் சொல்லணும். அப்படி தான் எல்லாருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் டென்ஷன். அடுத்தது லிவருக்கு வந்தோம்னா, லிவரில் எல்லாம் குடித்து லிவரை ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது சாப்பாடு, ஜங்க் ஃபுட்டு, அப்புறம் டிவி முன்னாடி உட்காந்துட்டே சாப்பிட்றது. அப்போ எவ்வளோ சாப்பிட்டோன்னே தெரியாது. ஒருத்தங்களால் 3 தோசை சாப்பிட முடியுமா? டிவி முன்னாடி உட்காந்து சாப்பிட்டாங்கன்னா 4-5 சாப்பிட்றாங்க. இஷ்டத்துக்கு சாப்பிட்றாங்க. தட்டு நிறைய முறுக்கு வச்சு ஒருத்தங்க சாப்பிட்டு நான் பார்த்தேன், நிறைய சாப்பிட்றாங்க. அப்படி டிவி முன்னாடி வச்சு நொறுக்கு தீனி சாப்பிட்றவங்க அப்புறம் பருமன் ஆகாமல் என்ன பண்ணும்? லிவர் தாங்காது. குடிக்கிறவங்க லிவர் ரொம்ப காலமும் தாங்காது. எல்லாமே ஃபேட்டி லிவர் வருது, அமீபியாசிஸ் வருது, எல்லாம் அங்கே லிவர் கஷ்டப்படுது. அடுத்தது இன்றைக்கி இருக்க ஃபாஸ்ட் லைஃப்பில் ரொம்ப டென்ஷன். அஃப்கோர்ஸ் டயபெட்டிஸ் ஜென்ரேஷன் ஜெனட்டிக்குன்னு சொல்கிறோம். பட் இருந்தாலும் இன்றைக்கி ஃபாஸ்ட் லைஃபே மேஜர் ரோலாக இருக்குது. அவங்களுடைய டென்ஷன் ஒரு நாள் போகிறது அவங்களுக்கு ஒரு யுகமாக இருக்குது. லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் சம்பாதிச்சாலும் அன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு வர்ற ப்ராப்ளத்தினால
ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனுடைய ஏற்றத்தாழ்வுகள்னாலேயும் டயபெட்டிஸில் இப்போ பேன்க்ரியாஸ் ரொம்ப கஷ்டப்படுது. அதுக்கப்புறம் நம்ம இன்டெஸ்டைன் வந்தோன்னா, இன்டெஸ்டைன் வந்து நம்ம ஒரு டாய்லெட் போனால் சோப் போட்டு கை கழுவணும். அதை இன்றைக்கி ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அதெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. அது இல்லைன்னா எத்தனை புழுக்கள் உள்ளே போயிடுது. அந்த புழுக்களை வந்து ஃபுல்லாக எராடிகேட் பண்ண முடிய மாட்டேங்குது. அது என்னது சைக்கிளாக மறுபடியும் வருது. அப்போ எப்படி வந்து அவங்க நலமாக இருக்க முடியும்? அப்போ இதெல்லாம் அவங்க தவிர்த்தாதான் எதை செய்யணுமோ அதை செய்யணும், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது. அப்போ சாப்பாட்டு விஷயத்துலேயும் அப்படி இருந்தால் தான் அந்த ஜீரண மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும். இது ரொம்ப அழகாக சொன்னீங்க. அடுத்த கேள்வி சிஸ்டர் உங்களுக்கு தான். யூஸ்வலாக ஆன்மீகத்தில் இருக்கணும்னா உணவு கூட அதற்கு சார்ந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி உணவு உண்டால் ராஜயோகம் செய்ய முடியும்? இதற்கு ஒரு விளக்கம் தர முடியுமா? பொதுவாக நம்ம சொல்லும் பொழுது சொல்கிறோம், அன்னம் போல எண்ணம்ங்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலில் பிரசாதம் கொடுக்குறாங்க. அந்த பிரசாதத்துக்கு மகத்துவம் பார்த்தீங்கன்னா பிற இடங்களில் கிடைக்காத சாதம்னு கூட சொல்லலாம். அந்த பிரசாதம்ங்கிறதுக்கு அதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டா ஓடிடுவாங்க. எல்லா இடத்துல நமக்கு சக்கரை பொங்கல் கிடைக்கிது, சுண்டல் கிடைக்கிது, நம்ம செஞ்சு சாப்பிட்றதும் ஒன்றும் கஷ்டமே கிடையாது. ஆனால் கோவிலில் பிரசாதம் கொடுக்குறாங்கன்னு எல்லாரும் ஓடுறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் என்னன்னா, அது இறைவனுக்கு படைக்கப்பட்ட உணவு, தேவதைகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவுன்னு சொல்லும் பொழுது அந்த உணவின் மீது நமக்கு ஒரு பாவனை ஏற்படுது, ஒரு சந்தோஷம் ஏற்படுது. அப்போ நாம் இந்த ராஜயோகத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நாம் உணவு தயாரிக்கும் பொழுதும் உணவை உட்கொள்ளும் பொழுதும் உணவை பரிமாறும் பொழுதும் அன்பாக செய்ய வேண்டும். அந்த உணவு நம்ம தயாரிக்கும் பொழுதும் அதில் நம்மளுடைய எண்ணங்கள் அன்பானதாக இருக்கணும், பாவனை நிறைஞ்சதாக இருக்கணும். அப்படி அந்த உணவை சாப்பிடும் பொழுது கூட, இன்னைக்கு ஃபோன் பேசிட்டே சாப்பிட்றோம், ஒரிசோட சாப்பிட்றோம், பல கவலைகளோட சாப்பிட்றோம். அப்படி இல்லாமல் அந்த உணவை சாப்பிடும் பொழுது கூட அந்த உணவினுடைய அதிசயத்தை புரிஞ்சு, இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு கிடைக்காம இருக்கிறாங்க. அப்போ அந்த உணவு இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்குன்னா அந்த உணவை சாப்பிடும் பொழுது முழு கவனம், நல்லா ருசிச்சு சாப்பிடணும். அப்போ இறைவனுடைய நினைவை சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும். நம்ம உட்கொள்ளக்கூடிய உணவில் நல்ல ஒரு ஜீரணம் ஏற்படும். அதே இது உணவை யாருக்காவது பரிமாறணும்னா கூட ரொம்ப மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, சந்தோஷமாக பரிமாறும் பொழுது அப்போ சாப்பிட்றவங்களுக்கு கூட நீங்கள் என்ன எண்ணத்தோடு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது போய் சேரக்கூடிய ஒரு தன்மையும் வரும். அது மட்டும் இல்லை, நான் சிறு பிராயத்தில் ஒரு கதை கேட்டிருக்கிறேன். அந்த அன்னத்திற்கும் எண்ணத்திற்கும் சம்பந்தம் இருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் கூட அந்த கதை தெரிஞ்சிருக்கும். அந்த கதையில் என்ன சொல்லப்படும்னா, ஒரு துறவி அரசபைக்கு வராரு. அந்த அரசபையில் அவர் உணவு உட்கொள்ளிட்டு அங்கே நைட்டு தங்க வேண்டிய சூழ்நிலை, இரவு தங்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கு ஏற்படுது. அப்போ அந்த இரவு நேரத்தில் தூக்கம் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் காலையில் திருப்பி தன்னுடைய இடத்திற்கு கிளம்ப நினைக்கும் பொழுது அவருடைய பையில பார்த்தீங்கன்னா ஒரு வைர மோதிரம் கிடக்குது. அப்போ அவருக்கு நினைவு வந்துட்டே இருக்கு, நம்ம துறவரம் பூண்டதுலேருந்து நம்ம எதை பற்றியும் திங்க் பண்ணதே கிடையாதே, அப்போ இந்த மோதிரம் எங்கேருந்து வந்ததுன்னு நினைக்கும் பொழுது நைட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கும் அறியாமல் ஒரு எண்ணம் அவர் இந்த மோதிரத்தை அரசவையிலிருந்து எடுத்திருக்கிறார். அப்போ அவருக்கே ஆச்சரியமாக இருக்கு, நமக்கு எப்படி இப்படி ஒரு எண்ணம் வந்ததுன்னு. அப்போ அவர் அங்கே சமைத்தவரை பற்றி கேட்கும் பொழுது அந்த சமைத்தவருக்கு எண்ணம் ஓடிட்டே இருந்துதான், இன்னைக்கு நம்ம இங்கேருந்து என்னென்னலாம் எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்துட்டு சுருட்டிட்டு ஓடிடணும்னு ஒரு எண்ணம் வந்துதான். அப்போ தொடர்ந்து அந்த எண்ணம் அவருக்கு வரும் பொழுது அதே நினைவில் அந்த எண்ணத்தோட சமைக்கும் பொழுது அந்த எண்ணத்தினுடைய தாக்கமானது நமக்கும் ஏற்படுது. இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வேகமான உலகத்தில் இருக்கிறாங்க. அப்போ சமைக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணம் வேகமாக இருக்கு அப்படின்னா அந்த எண்ணத்தை சார்ந்தது தானே அன்னம். அப்போ அந்த அன்னம் கூட என்ன ஆயிடுது, மாறி போயிடுது. அப்போ நம்ம முக்கியமாக இந்த அன்னத்தில் பார்த்தீங்கன்னா 3 வகையாக பிரிக்கலாம். சதோ பிரதானமான உணவுன்னு சொல்லலாம், ரஜோ பிரதானமான உணவுன்னு சொல்லலாம், தாம்சிக் உணவு தமோம் உணவுன்னு சொல்லலாம். அப்போ இந்த சாத்வீகமான உணவுன்னு சொல்லும் பொழுது அதில் பழங்கள், கீரை வகைகள், அந்த எல்லாமே எதில் வருதுன்னா அந்த சதோ பிரதானமான உணவு வகைகளில் வருது.
ரஜோன்னு சொல்லிட்டீங்கன்னா நமக்கு ரொம்ப இந்த காலகட்டத்தில் பிடிச்ச மாதிரி புளிப்பு காரம் இதெல்லாம் இருக்கு. இந்த தாம்சிக்னு சொல்லிட்டீங்கன்னா அசைவ உணவு எல்லாமே எதில் வந்துடுதுன்னா தாம்சிக்கில் வந்தது. அப்போ இறைவனுடைய கூற்று என்ன அப்படின்னா, நாம் எல்லாருமே சதோ பிரதானமான உணவை உட்கொண்டோம்னா நீண்ட ஆயுளோட மகிழ்ச்சியாக வாழலாம், நோயற்ற வாழ்க்கை வாழலாம்னு சொல்கிறார். அப்போ நம்மளுடைய அன்னத்திற்கும் எண்ணத்திற்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிற காரணத்தினால ஒவ்வொருத்தரும் கட்டாயமாக உணவை தயாரிக்கும் பொழுதும் நம் எண்ணத்திற்கு கவனம் கொடுக்கணும், உணவு அருந்தும் பொழுதும் நம் எண்ணத்திற்கு கவனம் கொடுக்கணும், உணவை பரிமாறும் பொழுதும் அந்த எண்ணத்திற்கு கவனம் கொடுக்கும்போது அந்த உணவிற்கும் மகத்துவம் வருது. நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய ஆரோக்கியமும் நம்மிடமே பாதுகாப்பாக இருக்கின்றது. அடுத்த கேள்வி நம்ம சகோதரருக்கு. நீங்க ஒரு யோகாசன சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் வச்சிருக்கீங்க. இதுல நீங்க வஜ்ராசனம் செஞ்சு அந்த மாணவர்களுக்கு ஏற்பட்ட நன்மைகளை பத்தி நீங்க கூற முடியுமா? நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த அல்சர் தொல்லையினாலையும் இந்த நம்ம சாப்பிட்ட உணவு செரிக்கலைன்றதும் பெரிய கம்ப்ளைண்ட்டாக சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப பெரிய பிரச்சனையாக சொல்லுவாங்க, எனக்கு இதை சாப்பிட்டா சேரல, அதை சாப்பிட்டா சேரல, இங்கே போனால் சேர மாட்டேங்குது, அங்கே போனால் சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன காரணம்னா, ஏற்கனவே நம்ம சகோதரி சொன்ன மாதிரி, டாக்டர் சகோதரி சொன்ன மாதிரி, அவங்க அந்த கண்ட நேரத்துக்கு அந்த உணவை சாப்பிட்றதுனால அது ஒரு ப்ராப்ளம். இன்னொன்று பார்த்திங்கன்னா செரிமானம் ஆக மாட்டேங்குது அவங்களுக்கு. முன் உண்ட உணவு செரிக்காமலே வந்து அடுத்த உணவை சாப்பிட்றது. அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எப்போ வந்து செரித்து ஒரு உணவை சாப்பிட்றோமோ அப்போதே அது வந்து ஒரு முழுமையான இரத்தமாக கூட நமக்கு மாறும், நம்ம உடம்புக்கு கூட ரொம்ப ஆரோக்கியமானது. அதனாலதான் மருந்தென வேண்டாமம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது மருந்துன்னு உடம்புக்கு ஒன்று தேவையில்லை. எப்போ அப்படின்னா, முன் உண்ட உணவு செரித்து அடுத்த உணவு சாப்பிட்டோம்னா அந்த செரிமானத்துக்கு இந்த வஜ்ராசன் ரொம்ப உதவுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள், அதாவது நம்ம யோகாசன சாலையில் பள்ளியில் படிக்கக்கூடியவங்க நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றவங்க பார்த்திங்கன்னா அந்த செரிமான கோளாறில் பெண்கள் அதிகமாக இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க காலையில் பிள்ளைகளுக்கு பூரா தயார் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறதுனால அவசரமாக இட்லியை ஊற்றி தோசையை ஊற்றி ஒன்றையும் ரெடி பண்ணி அவங்கள பூரா இவங்களும் குளிக்காமல், இவங்களுக்கு பசிச்சுக்கிட்டு இருக்கோம், இவங்க சாப்பிட முடியாது. ஏன்னா இங்கே ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், அதை எடுத்து கொடுக்கணும், எல்லாம் அவருக்கும் பார்க்கணும், எல்லாமே பண்ணணும். இவங்க சாப்பிட்றது பார்த்திங்கன்னா 9:30 10, சில நேரத்தில் 10:30 11 மணிக்கு பல்லு வடைக்கு சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு அடுத்த வினாடி மதிய சாதத்துக்கு தயார் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு பசிக்குமா பசிக்காதான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அடுத்து மதிய உணவுக்கு அவங்க தயாராகிடுவாங்க. இப்படி அவங்க தொடர்ந்து மதிய உணவு தயாரித்து போட்டு பசி வேறு எடுக்காது. அப்போ தயாரித்ததை சாப்பிடாட்டி வேஸ்ட்டாக போயிருமே, அரிசி கிலோ இவ்வளோ விற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டு இப்படி நிறைய இல்லை பெண்மணிகள் வந்து, எனக்கு எது சாப்பிட்டாலும் சரிக்க மாட்டேங்க சார், எதுவுமே சேர மாட்டேங்க சார் அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்டாக வருவாங்க. நீங்கள் சொல்கிறது மிக மிக சரிதான். ஏன்னா வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்கன்னா அவங்க பட்னியாக இருந்துருவாங்க. அதிகமாயிடுச்சுன்னா மிச்சம் மீதி ஆகுதுன்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து சாப்பிட்ருவாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டும் போது இவங்களும் சேர்ந்து ஊட்டிக்கிடுவாங்க. அது மிச்சம் வச்சோம்னா அந்த சாப்பாடை சாப்பிட்ருவாங்க. அது மிச்சத்தில் வீட்டில் எதெல்லாம் மிச்சமாகுதோ அது பூரா போகிற இடம் அந்த குடும்பத்தோ இல்லத்தரசியோட வகுறு. அங்கே இப்படி நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்றது, மிச்சத்தை பூரா சாப்பிட்றது, அது வேணா பரவாயில்ல, அதை வச்சிருந்து அடுத்த நாளைக்கு சாப்பிட்றது. இன்னைக்கு ப்ராசஸ் பண்ணி ஏதாவது வடை சட்டியில் போட்டு அதை சூடாக்கி இல்லை ஏதோ ஒன்று அதோட சேர்த்து இப்படி பல ரூபத்தில் சாப்பிட்றாங்க. அன்னைக்கு சமைச்ச உணவு வேறு தயாராக இருக்கும். இப்படியெல்லாம் சாப்பிட்டுதே அவங்க வகுரெல்லாம் கெடுத்துக்கிறாங்க. அவங்கள நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் வந்தோடனே வரல வாமப்போ செஞ்சுட்டு, ஒரு சகோதரி ரொம்ப துன்பப்பட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனைக்கு. நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, இந்த வஜ்ராசன பயிற்சியை காலையில் 10 நிமிஷம் போட்டுருங்க, மதியம் 10 நிமிஷம் போட்டுருங்க. ஒவ்வொரு டைமும் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5:30 to 7 ஒரு 10 நிமிஷம் வஜ்ராசனத்தை போட்டுருங்க. மதியத்தில் வந்து 12 to 12:30 ஒரு 10 நிமிஷம் போடுங்க. சாயங்காலம் 5:30 to 7 ஒரு 10 நிமிஷம் வஜ்ராசனம் போட்டுருங்க. அதே போல் இரவு சாப்பிட்டோன்னே போடுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு மாறுதல் தெரிஞ்சது. அதுக்கப்புறமா என்ன சொன்னோன்னா, நீங்கள் இன்னும் எளிதாக சாப்பிட்ட உடனே போடுங்க அப்படி சொன்னோம். அந்த சகோதரியை வந்து சாப்பிட்ட உடனே இந்த வஜ்ராசனத்தை போடும். அவங்க சாப்பிட்ட உடனே போட்டாங்க. சாப்பிட்ட உடனே போட்டோன்னே உண்மையிலே அவங்க வந்து ரொம்ப குடும்ப பொறுப்பு அதிகம். அவங்களுக்கு 2 குழந்தை. அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. அவங்க மேலே குற்றம் இல்லை. வீட்டுக்காரையும் அவரையும் பார்த்து அவருக்கு வேண்டியதும் கொடுத்து அனுப்பணும், இந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவங்களுக்கு எல்லாமே பண்ணணும். ஏன்னா எந்த குழந்தையும் ஒரு வேலை கூட அம்மாவுக்கு செய்கிறதில்ல. இப்போ இருக்கவங்க
ஒரு தட்டு எடுத்து வைப்போம், ஒரு டம்ளர் எடுத்து வைப்போம், அது அப்படியே கிடக்குது. இவங்க தான் கழுவணும், இவங்க தான் எல்லாம் செய்யணும். அப்படி உண்மையிலே அவங்க ரொம்ப சிரமம். அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. நீங்கள் ஒன்றும் பண்ணாங்க அல்சர் வேறு அவங்களுக்கு. சாப்பிட்டோன்னே 10 நிமிஷம் போட்டுருங்க. அப்போ இவங்க 11 மணிக்கு தான் சாப்பிட்றாங்களா, யாரும் வீட்டில் இருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டாங்களா, இவங்களுக்கு வேலை கொடுக்குறாருல, சாப்பிட்டோன்னே ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருவாங்க. மதியம் அதே மாதிரி சாப்பிட்டோன்னே 10 நிமிஷம், இரவுலையும் சாப்பிட்டோன்னே 10 நிமிஷம் உட்காந்தாங்க. நிறைய மாற்றம். அப்புறம் இன்னொன்று, நீங்கள் இன்னும் சிரமப்பட்டீங்கன்னா வஜ்ராசனம் போட்டுக்கிட்டே சாப்பிட்ருங்க. ஏன்னா வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, நீங்கள் ஒரு ரிலாக்ஸாக சாப்பிட முடியாது. அப்போ வஜ்ராசனம் போட்டுக்கிட்டு சாப்பிடும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த உணவு வந்து வகுத்துக்குள்ளே போனதே தெரில. அவங்களுக்கு அந்த கனத்த உணர்வே இல்லை. அந்த மாதிரி அவங்க ரொம்ப ஃப்ரீ ஆகி, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க இதுக்கு பல்வேறு சிகிச்சை, அந்த அல்சருக்கும் இந்த உணவு செரிமானம் ஆகலைன்னு சொல்லிவிட்டு பல வகையான சிகிச்சை, அலோபதி, சித்தா, என்னென்னமோ எடுத்து பார்த்தாங்க. எளிதாக இந்த வஜ்ராசனத்தில் உட்காந்து சாதாரணமாக இதை ஒரு 3 முறை செஞ்சு ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டாங்க. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு எங்கே போனாலும் சரி பயம் இல்லை. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி, ஒரு விசேஷ வீட்டுக்கு போனாலும் சரி, எந்த இது கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. என்னன்னு கேளுங்க, சாப்பிட்டோடனே வஜ்ராசனம் போட்டலாம்னு ஒரு தைரியம் அவங்களுக்கு. நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க அந்த பெண்மணி வந்து. ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஜரிமான பிரச்சனை இருக்கோ அவங்க இந்த வஜ்ராசனத்தை தொடர்ந்து 1 மாதம் போட்டு வந்தாலே பிரச்சனைகள்ல இருந்து அவங்க விடுபடலாம்னு சொல்றீங்க. மருத்துவருக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமா? ஒரு முறை இந்த அல்சருங்கிறது வந்துடுச்சுன்னா அதுல இருந்து விடுபட முடியுமா, முடியாதா? விடுபட முடியும். தன்னுடைய சாப்பிட்ற பழக்க வழக்கங்களை மாற்றிட்டு இருந்தாங்க, அதற்குரிய மருந்தை எடுத்துட்டாங்கன்னா கட்டாயமாக வெளியில் வந்துடலாம். அது வந்து அல்சரை வந்து நல்லா வச்சு அதை கிளியர் பண்ணி வயிறை நல்லா வச்சுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ரொம்ப அழகாக சொன்னீங்க. அடுத்த கேள்வி நம்ம சிஸ்டருக்கு. சிஸ்டர், இப்போ வந்து வஜ்ராசனத்தை பற்றி பேசுகிறோம். வஜ்ரம்னாலே வைரம். ஸோ நம்மை உள்ளுக்குள் வைரமாக எப்படி மாற்றிக்கொள்ளலாம்? வஜ்ரம்னு சொல்லும் பொழுது வைரம்னு சொல்கிறோம். வைரம் பாஞ்ச உடம்புன்னு சொல்லுவாங்க. அப்போ வைரம் பாஞ்ச உடம்புன்னா அந்த உடம்பு எப்படி இருக்குன்னா உறுதியாக இருக்கு. அப்போ நம்ம மனசு கூட எப்படி இருக்கணும்னா உறுதியானதாக இருக்கணும். வைரம் அப்படின்னு சொன்னாலே அதனுடைய குவாலிட்டி என்ன அப்படின்னா, ஒன்று பிரகாசம், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த உறுதி. அப்போ இறைவன் கூட என்ன சொல்கிறாருன்னா, இறைவன் நம்மளை அனுப்பி வச்சது ஒரு வரப்பிரசாதம். அப்போ இந்த மனசை கூட நம்ம எப்படி வச்சுக்கணும்னா உறுதியாக வச்சுக்கணும். ரெண்டாவது, உறுதி மட்டும் அல்லாமல் நம்மளுடைய மனசை எப்படி வைக்கணும்னா ஜொலிக்கக்கூடியதா, நல்ல பிரகாசம் நிறைந்ததாக இருக்கணும். இப்போ வைரத்தில் வந்து எண்ணெய் இறங்கிருச்சு, இல்லை ஒரு மாதிரி டல்லாயிடுச்சு அப்படின்னா அந்த வைரத்தை என்ன பண்ணுறோம், நம்ம நல்லா பட்டை தீட்டணும்னு சொல்லுவாங்க. அந்த ஷார்ப்னஸ் இருந்தால் தான் அதில் என்ன வருது அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு ஜொலிப்பு வரும். அப்போ நம்மளுடைய மனசை கூட வைரம் போல ஜொலிக்கக்கூடியதாக ஆக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எண்ணம் கூட நல்ல உயரிய சிந்தனையாக இருக்குது, நல்ல சிந்தனையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மனசு கூட என்ன ஆயிடுது அப்படின்னா வைரம் போல ஆகுது. ரொம்ப அழகாக உங்களுடைய கருத்துக்களை வந்து இங்கே வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? இந்த நிகழ்ச்சியில நம்ம வஜ்ராசனத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். வஜ்ராசனத்தை செய்தால் நமக்கு ஜீரணம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருந்தால் அதிலிருந்து விடுபடலான்னு நம்ம சகோதரர் ரொம்ப அழகா விளக்கம் தந்தாரு. அடுத்தது இன்னைக்கு சகோதரி விதவிதமான உணவு வகைகளை பத்தி சொன்னாங்க. சாத்விக உணவு, ரஜோ உணவு, தமோ உணவை பற்றி கூறினார்கள். உணவை சமைக்கும் பொழுது கூட நம்ம நல்ல எண்ணங்களில் சமைத்தால் அதை உண்பவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் சென்றடையும்னு கூறினாங்க. இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.